Even has never said no, whatever it is, no matter what. அது வந்து நோவே சொல்றதெல்லாம் நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். I have a surprise for you அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு அந்த ரீல பாக்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்னொரு ஜாக்கிரதை. அடுத்தது வந்து ப்ரோ நல்ல கதை ஒன்று இருக்கு, வேண்டாம் ப்ரோ எனக்கு டைம் இல்லை, நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம். அப்ப நம்ம மியூசிக் மியூசிக் போல என்ன பாட்டு அப்படி இருந்திருக்கு? ஆமா அது இவருக்கு போட்டது. மிர்ச்சி தமிழ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேசிப்பாயா படத்துடைய பில்லர்ஸ் இருக்காங்க. நேசிப்பாயா படத்தோட பில்லர்ஸ் அண்ட் விஷ்ணுவோட பில்லர். நீங்க அப்படி சொல்ல கரெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஈவன் சார் நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் உங்களோட பர்த்டே அப்போ ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் எனக்கு வந்தது என்னன்னா, ஃப்ரம் த ஹார்ட் நிறைய யங் டிரெக்டர்ஸ் வந்து இவர் ஒரு பெரிய அட்ரஸாக இருந்திருக்காரு அப்படின்னு. அண்ட் இப்போ வரைக்குமே வந்து ஒரு புது டிரெக்டர் வந்தால் கூட யுவன் வந்து அந்த படமும் வந்து பண்ணுவார். அந்த மென்டாலிட்டி என்னையிலிருந்து இருக்கு. ஆப்வியஸ்லி அது முதல்ல இருந்தே நிறைய பேர் என்ன பண்றதுக்கு யோசிப்பாங்க. இங்கே புது டிரெக்டர் வராங்க, நம்ம பண்ணுவோமா, சிச்சுவேஷன்ஸ் அமையுமா அப்படிலாம் இருக்கும். அதை தாண்டி அந்த படம் பண்றீங்க, ஹிட் கொடுக்குறீங்க, அது ஒரு பெரிய கார்டாவே அவங்களுக்கு அமையுது, ஒரு பெரிய காம்பினேஷனாவே அது டிராவல் ஆகிட்டே இருக்கு. அப்படிதான் புது காம்பினேஷன்ஸ் கீப் க்ரோயிங். ஓகே, ஸோ இப்போ நான் வரதுக்கு முன்னாடி வந்து இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல் வைப்ல இருந்துச்சு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வைப், ஒரு சிங்க் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வேற வேற லெவலுக்கு எலிவேட் போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கிரியேட்டிவான ஃபைட் என்னைக்காவது வந்திருக்கா? ஃபைட்லாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மீ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம், ஹிஸ் விஷன் அண்ட் ஆடிங் அப் டு இட். அண்ட் என்னைக்குமே சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி வந்தது இல்லைங்க. என்னன்னா யுவன் வந்து வாசிக்கிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஒன்ஸ் ஹி கெட்ஸ் இட், இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் வாட் அபவுட் ஹிம் இஸ், பிரதர் இஃப் யூ ஷேர் சம்திங் ஹி ஹஸ் நெவர் செட் நோ. யுவன் ஹஸ் நெவர் செட் நோ, வாட்எவர் இட் இஸ், நோ மேட்டர் வாட். அது வந்து நோவே சொல்றதெல்லாம் நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். பிரதர் நிஜமாவே நான் ஹானஸ்டா சொல்றேன், என்னது இது ஓகேன்னு சொல்லிடுறாரு அப்படின்னா, பட் he will always do what is right. He will understand and he will give you, but he will give it to you in his style that is actually sinking in correctly. ஸோ அந்த மீட்டர் இருக்குல்ல யுவன் ப்ரோ, அது எதுன்னு நினைக்கிறீங்க? யுவன் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? நம்ம அந்த படத்தோட கேரக்டர் இது பண்ணுறது. அண்ட் ஆப்வியஸ்லி ஐ கோ த ரிவர்ஸ் ஆல்சோ. இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுக்கு எல்லாருமே இப்படி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டோட்டலி ஆப்போசிட் டைரக்ஷன் எடுப்பேன். ஸோ அது நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய படம். நீங்கள் சொன்னனால ஞாபகம் வருது, நீங்கள் ரெண்டு பேரும் லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, ஓல்டு இன்டர்வியூஸ். இப்போ இவனோட இது வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். என்னங்க குத்துப்பாட்டு, அதே நண்ட நக்கா டன்னக்கு நக்கா நண்ட நக்கா, அதில் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பாட்டு இருந்திருக்கும், சில பாட்டு ஸ்க்ராட்ச்லேயே இருந்திருக்கும். இந்த படத்துக்கு வேணாம், அடுத்த படத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு எத்தனை பாட்டு இருக்கு? அது வந்து இனிஷியலா நிறைய பாட்டு இந்த மாதிரி இது வந்து கடுப்பாயிடுவாரு. ஆமா, வெங்கட் எடுத்துப்பாரு. இப்ப நான் யூனிட் எடுத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, அது மாதிரி போட்ட ஒரு பாட்டு நாங்க திருப்பி பட்டியலுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி வேற பண்ணிருக்கோம். நிறைய ட்ராக்ஸ் இருக்கு அந்த மாதிரி. என்ன பாட்டு அப்படி இருந்திருக்கு? ஆமா, அது இவருக்கு போட்டது. நம்ம வந்து இப்போ ரேண்டமா ஏதோ ஒரு கதை எழுதிருப்போம், திடீர்னு அந்த கதை வந்து படத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு தியேட்டர்ல ஐயோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, பாட்டு போயிடுச்சுன்னா எப்படி தான் இருக்கும்? அது நமக்கு நியூஸ் முதலே வந்துடும் ஆக்சுவலா. சோ முதலே ஐயோ போயிடுச்சு, நல்ல பாட்டு பரவாயில்ல. ஆனா பரவாயில்லன்னு சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நல்லா தெரியும் இன்னொரு அருமையான பாட்டு பிடிக்கலாம். வெரி ஷுவர் அபவுட் இட். சூப்பர். இந்த காம்போ அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷரா இருக்கா? எனக்கு விஷ்ணு அப்படின்னாலே நான் கீழே டைட்டில் கார்டு பார்க்க மாட்டேன், கீழே யுவன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஒரு காம்போவா நம்ம அடுத்த படம் பண்ணும்போது டெஃபினட்டா அடுத்த லெவல் ஒரு பார் நம்ம செட் பண்ணணும் மேல அப்படின்றது என்னைக்காவது ப்ரெஷரா இருந்திருக்கா ரெண்டு பேரும்? நான் ப்ரெஷராவே பார்க்கல. It has always been a very pleasurable thing. No, I feel like I see it as a growing aspect. Okay, previous படம் என்ன பண்ணிருக்கோம், இதுல என்ன பண்ணலாம் அப்படிதான் ஆயிடுச்சு. விஷ்ணு சார், நம்ம என்னதான் அடிச்சுக்கிட்டு நம்ம போகும்போது இவன்கிட்ட யுவன் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி விட நம்ம பயங்கரமா போடணும், எல்லாரை விட நமக்கு பயங்கரமா போடணும்னு எல்லாமே நம்ம கேட்டுட்டு போனா கூட ரொம்ப குவைட்டா இருப்பாரு. ரொம்ப குவைட்டா இருந்துட்டு இந்த படத்துக்கு என்ன தேவை, இதுக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவா போடுவார். ஆக்சுவலா அதை போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாத்தோட பெட்டரா வந்திருக்கு அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துல ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா சில இடத்துல he will shock you. நான் போய் சொல்றேன், he will shock you. இந்த மாதிரி போடுவாரு, இந்த மாதிரி வரும், அவுட்ஸ்டாண்டிங்கா நடிக்கும் போது அப்படியே தூக்கி உள்டா அடிச்சிருவாரு. அப்படியே தூக்கி உள்டா அடிக்கும் போது எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும்னா,
அப்படியே உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ் வந்து அப்படியே சக்கர அந்த மாதிரி இந்த படத்துல ரீ ரெக்கார்டிங்ல தான் பண்ணிருக்காரு ஆக்சுவலா ஒரு இடத்துல I have a surprise for you அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாரு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு அந்த ரீல பாக்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஏன் ப்ரோ என்கிட்ட சொன்னீங்க? இல்லங்க அந்த இடத்துல தூக்கி யுவன் வாய்ஸ்ல ஒரு ட்ராக் ஒன்று போட்டிருப்பாரு ஆக்சுவலா. அந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இட் வாஸ் ஷாக்கிங். இந்த மாதிரி கம்போசிங்லாம் நிறைய வாட்டி ஷாக் பண்ணிருக்காரு. இட் இஸ் a most தூக்கம் வராத ஷாக்கு அண்ட் எக்ஸ்டசிக் ஷாக் அதெல்லாம். பட் சம்டைம்ஸ் யுவன் ப்ரோ நீங்க வந்து பயங்கர ஜாலியா இருக்கீங்க, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அமைதியா இருக்கீங்களே, அதுக்கும் அமைதியா பதில் சொல்றேன். அப்படி என்னத்தப்பா இன்னைக்கு கூட நான் உங்க பிளேலிஸ்ட் வந்து கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு லிரிக்கெல்லாம் ஏன் எனக்கு மறக்காம இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. லிரிக் வந்து ஒரு பெரிய பாட்டா இருக்கு. எனக்கு அதுவும் முக்கியமா சொல்லணும், யுவன் கூட இருக்கிற லிரிசிஸ்டும் வந்து பயங்கர பாண்ட்ல இருக்காங்க. ஸோ லிரிசிஸ்ட் கூட வந்து அந்த மேஜிக் நிறைய பேர் கிரியேட் ஆக மாட்டேங்குது. சில பேர் காம்பினேஷன்ஸ் தேடிட்டே இருக்காங்க, எனக்கு இது ஒர்க் ஆகுமா அது ஒர்க் ஆகுமான்னு. லிரிசிஸ்ட் கிட்ட இருந்து அந்த வாங்குறது இருக்குல்ல, அது வாட் கைண்ட் ஆஃப் வாங்குறது இல்லை ஆக்சுவலி. நம்ம அவங்ககிட்ட அந்த மூட் என்னன்றது கரெக்டா ஐ திங்க் he delivers, he's going to deliver what he wants to deliver. ஸோ பட் மியூசிக்கலி டிஸ்கஷனா இல்லை டைரக்டர் சைடில் இருக்க இல்லைங்க. இப்போ பாவிஜய் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாவிஜயோட உட்காரும்போது நிறைய பாட்டு எழுதிருக்காரு ஆக்சுவலி. எங்களுக்கு லிரிக் உட்காந்து எழுதும்போது அவர் வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கப்பா இந்த மாதிரி வச்சிருக்கப்பா. இப்போ சிலோடைய ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு யுவன் அந்த டியூன் போடும்போது அவர் அப்படியே பாவிஜயோட மண்டை வந்து தேடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த வார்த்தைகளை பிடிச்சி வந்துருவாரு. இப்போ நான் இவங்க 2 பேரும் உட்காரும் போது பாவிஜய் படிக்கும் போது ஒரு 2 ஆப்ஷன் சொல்லும் போது யுவன் யோசிக்காம this is very good அப்படின்னுவாரு. when he says this is very good, I would definitely go with it because he's very good with lyrics also. Every music director is very good, but his judgment on that it can never go wrong. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் நான். ஸோ இவங்க 2 பேரும் உட்கார வைக்கும்போது நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் எப்பவுமே. ஸோ நான் it will always go with Yuvan, I really like this one, what do you think அப்படிங்கும்போது this is very good bro. அந்த ப்ரீவியஸ் இதுல வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா I would just know what he's feeling is absolutely right. ஆமா அது எப்பவுமே போகுது மாதிரி. 16 இயர்ஸ்ல வந்து டெபியூ ஆகுறீங்க. ஒரு படம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்கும். மேபி அதுமே உங்களுக்கு இருந்திருக்குமா அப்படின்றதுல ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். ப்ரெஷர் இருந்திருக்கும், ராஜா சார் பையன்ற ப்ரெஷர் வேற உங்களுக்கு இருந்திருக்கும். அதை தாண்டியுமே நான் கேட்குறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு எந்த ஜோன் உங்களை வந்து லைக் அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா யுவன் அப்படின்றது ஒரு பிராண்ட் இன்னைக்கு யுவன் அப்படின்றது, அதை தாண்டி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு எந்த ஜோன் உங்களை வந்து அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறேன். என் பிராண்டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை இந்த பிராண்டு நான் யோசிக்க மாட்டேன். நாங்கள் யோசிப்போமே, அதானே பிரச்சனை. நான் யோசிக்க மாட்டேன். பிகாஸ் இப்போ when I did Love Today, I never thought about my brand. I just went ahead and just did what the script needed. So that is why it is like 2K very unique up to date la irukum. So அப்படிதான் நான் பண்றது. ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு லைக் ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர். அது ஒரு யுவனை பொறுத்த வரைக்கும் he's telling I've not seen a change. He doesn't look at brand இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. but I've seen phenomenal change. எனக்கு நான் வந்து வெளியில நான் பார்க்கும்போது when I see his combination with other directors, other new directors also, I have seen extraordinary change. என்னன்னா he is always outbeaten himself. அது அவருக்கே தெரியுமான்னு தெரியாது. அதனால தான் நான் he is always outbeaten himself because he is always எனக்கு தெரியுது வெளியில இருந்து he is pushing his boundaries. அவரோட பவுண்டரிஸ் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தெரியும் என்ன நமக்கே. ஆமா. அப்ப நம்ம திருப்பி கொஞ்சம் இதுக்கப்புறம் அடுத்த படம் நமக்கு போகும்போது I know that he is going to push his boundaries. I know he will push himself and he is going to give something really nice. ஏன்னா இப்ப நான் இது எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபில்ம் மியூசிக் தாண்டி இண்டி வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஈவன் இண்டி ஸ்பேஸ்க்குள்ளேயும் உள்ள வந்தாரு. பிளாக் பஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுலேயும் வந்து சார்ட் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இண்டி ஸ்பேஸ் அப்படின்றது இன்னைக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்க அதுவும் பண்றீங்க. ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். நாட் ஒரு பெரிய மியூசிக் கம்போசர் இறங்குறதுக்கு பயப்படுவாங்க, நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளேயே நான் போகணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுவும் கொலாப் பண்றீங்க பாட்ஷா கூட இவங்க கூட கொலாப் பண்ணும்போது ஹவுஸ் இட்? That's very good. எனக்கு இண்டி ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட்ஸ் லைக் ஐ ஃபைண்ட் இட் லைக் ரிலாக்ஸேஷன் மாதிரி. ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம் ஒன்று போயிட்டு இருக்கோம், டக்குன்னு போயிட்டு ஒரு குட்டியாக பிரேக் எடுத்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஐ ஃபீல். ஸோ எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிரேக் எடுத்தா பரவாயில்லைங்க. அதோட பயங்கரமா ஒரு பிரேக் ஒன்று எடுப்பாரு. என்ன அப்படின்னா ப்ரோ ஐ மேட் அ சாங் அப்படி இந்தியன் சாங் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாரு. பயங்கரமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, நம்ம தெரியாம கேட்டுருவோம், அந்த உண்மை அவரும் சொல்ல மாட்டாரு. நல்லா இருக்கு ப்ரோ, இந்த வீடியோ யாரு டைரக்ட் பண்ணதுன்னு கேட்போம். இந்த வீடியோ யார் ப்ரோ டைரக்ட் பண்ணது நம்ம உள்ள தோணும்ல, நல்லா இருக்கு பயங்கரமா பண்ணிருக்காங்க இந்த வீடியோ, யார் ப்ரோ டைரக்ட் பண்ணதுன்னா ரொம்ப கேஷுவல், நான் தான் ப்ரோ பண்ணேன், நான் தான் ப்ரோ பண்ணேன் ப்ரோ, நாங்களாம் ஃப்ரீயா தான் இருக்கோம், ராகுல கூப்பிட்டு ராகுல் டைரக்ட் பண்ணல,
நிஜமா அவ்வளவு நல்லா இருக்கு ஆக்சுவலா. வீடியோ பார்க்கும்போது அது எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது, ஒரு இந்தி சாங் அப்படின்னு சிம்பிளா ஒன்று போட்டுருவாரு, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது எப்படி ப்ரோனா ஐ ஜஸ்ட் ஷாட் இட் லைக் திஸ் ப்ரோ, இது யார் டைரக்ட் பண்ணது அப்படின்னு இன்னும் நான் தான் ப்ரோ ரொம்ப கேஷுவலா சொல்லிடுவேன் ஆக்சுவலா. பட் ஆனா இப்போ மேபி நீங்க பிஸியா இருக்கனாலதான் மத்த விஷயத்துல இறங்காம இருக்கீங்களா நம்ம சொல்லலாம். Sometimes I feel no, he's having a great space. He's having a great space to explore. இன்னும் உனக்கு கொஞ்சம் ஜாகிரதை இருக்கணும். அடுத்தது வந்து ப்ரோ நல்ல கதை ஒன்று இருக்கு, வேண்டாம் ப்ரோ எனக்கு டைம் இல்லை, நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம் ப்ரோ எனி டைம் எனக்கு டான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரேண்டமா எழுதுவீங்களா ஒரு நாள் பண்ணலாம்? நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். இது பெரிய அப்டேட் சார், சொல்லவே இல்லையே சார். அப்ப நம்ம மியூசிக் மியூசிக் போல அதெல்லாம் நம்ம பின்னாடி போயிடுவோம்ல. இந்த ஷார்ட்ல நீங்க சீன்ல நீங்க டைரக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு சின்ன சாங் ஒன்று இருக்கு, நேரா போய் செட்ல உட்காந்துருவோம்ல. சூப்பர் சார். அப்ப டைரக்ட் பண்ற ஐடியாவும் இருக்கு. So கண்டிப்பா he will do that some point whenever he feels like. அது எப்போன்னு தெரியாது, but I know it will be really nice because I've seen it. சூப்பர். அண்ட் நான் லாஸ்ட் டைம் கேட்கலன்னு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ரெக்ரெட் பண்ணிருந்தேன், ஐயோ இதை நம்ம கேட்காம விட்டோம் அப்படின்னு. நேசிப்பாயோட டைட்டில் ஃபாண்ட் அது எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஏன் அந்த டைட்டில் ஃபாண்ட்? நேசிப்பாயாஸ் would you love me? ஆமாம் சார். ஓகே, அதுதான். நீங்கள் அதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்லேயே there'll be something which is little broken because that's got a love story which has a dramatic change in it, which everybody goes through in their life. That's why the font is designed like that. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஒன்று இருக்கும், ரோஸ் petals will be broken down. ஓகே, ஓ அதனால தான் அந்த கீழே it will be broken down actually, which is more related to the story. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் யுவன் சார், ஸோ உங்களை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாமே தெரியுமா? என்ன பேர் வச்சிருக்காங்களா? ஸோ உங்கள் விக்கிபீடியாலேயே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, அண்ட் நிறைய செல்ல பேர்கள்லாம் வச்சிருக்காங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன். ட்ரக் டீலர். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு பேரா வரும்போது சார் அதிகமான பேர் உங்களுக்கு தான் இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாமா, நிறைய பேர் இருக்கு யுவன் சார் இருக்கு. என்னெல்லாம் வைக்க முடியுமோ அங்க எல்லாருமே ஒரு பேர் வச்சிருக்காங்க. யுவன் அப்படின்றத நம்ம ஸ்டைலா கூப்பிடுறது ஹெச், அண்ட் வந்து பிஜிஎம் கிங் அப்படின்றது இருக்கட்டும், நிறைய பேர் இருக்கு. சோஷியல் மீடியால திடீர்னு ஒரு பேர் வச்சு திடீர்னு ட்ரெண்ட் ஆகல சார், அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஹாப்பி. லைக் they love me so much. சூப்பர். எனக்கு இப்போ உங்களுடைய ஒவ்வொரு ஆல்பம்லயும் வந்து ஒரு ரீமிக்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் டைம் கூட பேசிட்டு இருந்தோம். ரீமிக்ஸ் கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்றது அதுதான். அந்த லாஸ்ட் டைம் கூட சொன்னோம், அவர் வந்து பிள்ளையார் கோயில்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னு. வாட்? ஸோ இந்த ரீமிக்ஸ் கல்ச்சர்ன்றதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது நிறைய ட்ரெண்ட் செட்டரா இருந்திருக்கீங்களா சார்? அந்த ஐடியாஸ் எடுக்கும்போது ஒரு போல்டான ஒரு முடிவு இருந்திருக்கும், இது ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கும்னு நம்ம நினைச்சு பண்ணிருக்க மாட்டோம், நம்ம ஒரு கட் ஃபீல்ல இறங்குவோம் அப்படின்னு இறங்கியிருப்போம். ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. இது யுவன் தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியாது, ஆனா அது ஆர்கானிக்கா தெரியும். பட் யுவன் நோஸ் இதை நான் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் அப்படின்றது அந்த ஃபீல் இருந்திருக்கா? இது நான் பண்ணது ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, ஐ வெரி ஹாப்பி. பருத்திவீரன் தான் ஆமா was the first. டெஃபினட்டா பருத்திவீரன் ஒரு at that time when I was doing பருத்திவீரன் I wanted to analyze folk music. அப்பா என்ன பண்ணிருக்காங்க, அப்புறம் ஏஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜானரில் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு பிரிங் த ரா ஃபோக் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக் ஆர்டிஸ்ட்லாம் வர வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னி வரைக்கும் ஒரு சவுண்டிங்கா ஸோ சவுண்டிங்கா தட் இஸ் பின் தேர். பர்டிகுலர்லாம் வரும்போது நானே மிரண்டிருக்கேன் ஆக்சுவலாக, பிகாஸ் எனக்கு நல்லா தெரியும் யுவனோட இதுனா இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவன்ஸ் மியூசிக். வெரி லிட்டரலி ஒரு ஸோ 25 days we were living with them. அவங்க ஊர் ஆர்டிஸ்ட் வர வச்சு ஸ்டுடியோவே திருவிழா மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸும் இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ் அடிக்கிற இடத்துல ஒரு டக்குன்னு வரும், நான் சொல்லுவேன் வேற ஸ்ருதியில் எடுத்துவாரு. பட் ஐ லெஃப்ட் இட் லைக் தட், ஐ டென்ட் ஈவன் டச் இட் டு இது தப்பாக வச்சுக்கிறேன் நான் சொல்லலை, பிகாஸ் ஐ வாண்டட் த ரானஸ். ஓகே. ஸோ இப்போ ஒரு திருவிழாவில் வாசிக்கிறாங்க, மிஸ்டேக் வரதான் செய்யும். ஸோ நோபடி இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட் அட் தட் டைம். ஸோ அப்படி எனக்கு ஐ வாண்ட் த ரியல் ரானஸ். ஸோ ஐ பாட் தட் டு ஃபுல் இம்பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் அப்படின்னுவாங்களா? அதான் டெஃபினட்டா அழகா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ யுவன் அப்படின்னா எங்க மைண்டுக்கு ஒரு 4-5 பாட்டு ஞாபகம் வரும் டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு இருக்கும், எனக்கு கனெக்ட் ஆனது அப்படின்றத சொல்லிட்டேன். விஷ்ணு சார், உங்களுக்கு கனெக்ட் ஆனது என்னது? இப்போ யுவன் அப்படின்னா பட்டியல் இல்லாம நான் சொல்றேன். என்னோட படங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி யுவன் கிட்ட சொன்னது இதுவரை இல்லாத அதோட 2 இருக்கும். பேத்தோஸ் வெர்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். என்னைக்குமே யுவன் கிட்ட சொல்றேன், இதே தான் பையால இருந்தோம். அதே மாதிரி ராமோட எல்லாம் அழுதுருக்கேன் அந்த பாட்டெல்லாம். யுவன் சார், நான் நோட் பண்ணது இந்த பாட்டு கேட்கும்போது டியூரேஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. லைக் முன்னாடி வந்து ஒரு 4 minutes அந்த மாதிரி இருக்கும், பட் இப்போ 2.5, 2:43,
3 இந்த மாதிரி இருக்குல்ல, அது ஒரு கம்பல்ஷனா இருக்கா சார்? கம்பல்ஷன் இல்லை, இப்போ எஃப்எம்ல ரொட்டேஷன் அதிகமாக வரணும், அதனால தான். பாத்தீங்களா, இது நீங்க கேட்டிருக்கவே கூடாது. அதாவது அவன் பொருள் எடுத்து அவனே செய்யணுன்ற மாதிரி இந்த பால் போட்டி அந்த கேட்க. ஆமா, சோ ரீசன் அதான் சார். உண்மையா ஆமா, இல்லன்னா நீங்க வெட்டிடுறீங்களா பிஜிஎம்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணா. இந்த பிஜிஎம் தூக்கு, இத ஒட்டே ஓகே இல்ல, இத பாட்டு இவன் தெளிவா சொல்றாரு. இவன் தெளிவா this is enough bro, this is correct bro ன்னு வர கரெக்ட்டா இருக்கும் அது. இல்ல நான் ரீசன்ட்டா அத நோட் பண்ணேன், ஆனா இப்படி போட்டு அடிப்பாரு தெரியாம போயிடுச்சு. இனிமே இந்த கேள்வி நான் இவன் கிட்ட கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அண்ட் பிஜிஎம் கிங் அப்படின்றது வந்து ஹானஸ்டா எல்லாருமே யுவன் ஃபேன்ஸ் இல்லாதவங்க கூட வந்து ஹானஸ்டா ஒத்துக்கணும், அவர் தான் பிஜிஎம் கிங் அப்படின்றது. ஒரு படத்தை எலிவேட் பண்றதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சாங்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பாஸ் பண்றதுக்கு, ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஒரு மூவிக்கு ஒரு க்ரௌட் புல்லரா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தை உட்கார வைக்கிறது. சம்டைம்ஸ் ஒரு சீன் வந்து பேப்பர் டு ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணும்போது மேபி சம்டைம்ஸ் கம்மியாக வந்திருந்தாலும் அதை எலிவேட் பண்ணும் அப்படின்றது இருக்குல்ல சார். ஸோ அப்படி லைக் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி எலிவேட் பண்ண ஏதாவது ஒரு சீன் இருக்கா மேல இருக்கு? கிளைமாக்ஸ் அது அவரும் சொன்னாரு லாஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஷாக்கே இருக்கேன் ஆக்சுவலா லாஸ்ட் ரீல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. யா, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எழுதும் போதே கதை வந்து நரேட் பண்ணும்போது ஐ நோ திஸ் இஸ் யுவன் அப்படின்றது எனக்கு ஷூரா தெரியும் எனக்கு. அண்ட் ஷூட் பண்ணும்போதும் இங்க நம்ம வந்து அப்படி ஃபீல் பண்ணோம்னா யுவன் இதுக்கு பேக்ரவுண்ட் போடட்டும், அதுக்கப்புறம் நீங்க பாருங்கன்றது எனக்கு தெளிவா தெரியும் உள்ள. எனக்குமே வந்து என்னோட ஃபேவரட் ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, யுவன்ஸ் லவ் ஃபில்ம் இஸ் மை ஃபேவரட் ஜானர் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா அதுவும் அவர் வந்து லாஸ்ட் டைம் மீட் பண்ண போவோம். இப்பவும் சொல்ல எனக்கு அப்படியே ஏறிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நான் ரெடியா இருக்கேன் சார், ரெடியா விட்டு சார் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், நான் என்ன சொல்றேன்றத என்ன அழுகு விட்டாருன்னா நான் actually I'm waiting for people to actually see the film and then discuss about it. கண்டிப்பா சார் நம்ம வந்து லாஸ்ட் டைம் ப்ராமிஸ் பண்ணி இந்த மாதிரி படம் முடிச்சதுக்கு அப்புறம் வில் டூ நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அந்த மேஜிக்கை நான் மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் எதுவும் போயிட்டு இருக்கா? அது நான் நிறைய கதை இவனுக்கு பவுன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்த கதை ப்ரோ இது எப்படி ப்ரோ இருக்கு, இது எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி he will honestly tell me this is nice, that will work brother, I think you should do this. He will honestly, he always knows even before anybody knows. So சீக்கிரமே அதுவும் நாங்க எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள் ஃபார் நேசிப்பாயா. Thank you so much. Thank you so much.